எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கொய்யாக்கானாவே இந்த காலத்துல யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. குழந்தைங்களை விடுங்க, பெரியவங்களே கொய்யாக்காவை வேண்டாம் வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. அவங்கள கொய்யாக்கா சாப்பிட வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்றேன் பாருங்க. கொய்யாக்கால தான் அது செஞ்சிருக்காங்களான்னு அவங்களுக்கே தெரியாம அவங்கள கொய்யாக்காய் சாப்பிட வச்சிடலாங்க. எப்படி இருந்தாலும் கேக்குறீங்க. கொய்யாக்காய் வச்சு கொய்யாக்காய் அல்வாவும் கொய்யாக்காய் சட்னியும் நம்ம செய்ய போறோங்க. இந்த வீடியோல ரொம்ப டேஸ்ட் அருமையா இருக்கும். எப்படி செய்யறதுங்கிறது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ரொம்ப பச்சையாவும் இல்லாம பழுத்ததும் இல்லாம மீடியம் சைஸ்ல இருக்கிற கொய்யாக்காய் பொரிச்சிட்டு வந்திருக்கிறேங்க. இந்த கொய்யாக்காவை சின்ன சின்னதா நறுக்கிட்டு ஒரு டப்பால போட்டிருக்கிறேன். தேவையான அளவு தண்ணி உள்ளுக்கு ஊற்றி மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாங்க. நான் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் அல்லது எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்ககிட்ட எந்த நட்ஸ் இருக்குதோ, முந்திரி திராட்சை எது இருக்குதோ அது உள்ளுக்கு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நிலக்கடலை பருப்பு கொஞ்சமாக 2 பாதாம் போட்டு எண்ணெயில் நான் வறுத்து எடுத்து வச்சிருக்கிறேங்க. இப்போ அதே எண்ணெய்க்குள்ளே நான் வடிகட்டி வச்சிருக்கிற கொய்யா விழுது உள்ளுக்கு ஊற்றிருக்கிறேன். இப்போ அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொய்யா விழுதோடைய வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி எடுத்துக்கலாங்க. முக்கால்வாசி கொய்யா வாசனை போயிருச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுவைக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை, வெல்லம், நாட்டு சர்க்கரை எது இருக்குதோ அது உள்ளுக்கு போட்டுக்கோங்க. நான் வெல்லம் போட்டிருக்கிறேங்க. இது நல்லா கிளறி எடுத்துக்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் நெய் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ அது கலர பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அல்வா கன்சிஸ்டன்சி வந்துருச்சா. இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட முந்திரி திராட்சை எது வறுத்து எடுத்துருக்கீங்களோ அது உள்ளுக்கு போட்டுக்கோங்க. நான் நிலக்கடலை பருப்பு வறுத்து வச்சுருக்கிறேங்க, அது உள்ளுக்கு போட்டிருக்கிறேன். முந்திரி திராட்சையை விட இந்த நிலக்கடலை பருப்போடைய இந்த கொய்யாக்காய் அல்வா சாப்பிட்டோம்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு தட்டியாச்சும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அடுத்தது கொய்யாக்காய் சட்னி செய்யறதுக்கு நான் 1 கப் அளவு கொய்யாக்காவை நறுக்கி எடுத்து வச்சிருக்கிறேங்க சின்ன சின்னதாக. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு போட்டிருக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. 1/2 கப் அளவு நான் கடலைப்பருப்பு போட்டிருக்கேங்க. கடலைப்பருப்பை இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இது ஓரளவு வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நான் நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை உள்ளுக்கு போட்டிருக்கிறேங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயத்தை கூட நறுக்கி போட்டுக்கோங்க. இப்போ இதை 2 கிளறி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ 1 கப் அளவு தக்காளி போட்டிருக்கிறேன். ஒரு தக்காளி 1.5 தக்காளி இருக்குங்க. அது உள்ளுக்கு போட்டு நல்லா கிளறி எடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் உள்ளுக்கு போட்டுட்டு 2 கிளறி எடுத்துக்கலாங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர்றதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கிறேங்க. மறுபடியும் தேவைப்படும் போது போட்டுக்கலாம். இப்போ நறுக்கி வச்சிருக்கிற கொய்யாக்காயை உள்ளுக்கு போட்டுட்டு கிளறி எடுத்துக்கலாங்க. கொய்யாக்காவை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ரொம்ப அதிகமாகலாம் கிளற வேண்டாங்க. ஓரளவு கிளறினதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் துரி வச்சிருக்கிற தேங்காயும் போட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கிளறிக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டோம்னா வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் அடுப்பு ஆனில் இருக்கக்கூடாது. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சின்ன நெல்லிக்காய் சைஸில் கொஞ்சம் புளி போட்டுட்டு இதை ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் வரமிளகாயும் போட்டிருக்கிறேங்க. 2 பூண்டை தட்டி போட்டிருக்கேன். இப்போ இந்த தாளிப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கொய்யா சட்னிக்குள்ளே உள்ளுக்கு ஊற்றிட்டு கிளறி எடுத்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கொய்யாக்காய் பிடிக்காதவங்களுக்கு இது மாதிரி கொய்யாக்காய் சட்னி செஞ்சு கொடுங்க. கொய்யாக்கால தான் இதை செஞ்சுருக்காங்களான்னு அவங்களால கண்டே பிடிக்க முடியாது. ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும்.